இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு கிரியேட்டிவிட்டி பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க. ஸோ கிரியேட்டிவிட்டினா என்ன? இந்த இடத்துல கிரியேட்டிவிட்டி எதுக்கு தேவைப்படுது? ஸோ நம்ம லாஜிக்கு ப்ரோகிராம் கிரியேட் பண்றதுக்கும் கிரியேட்டிவிட்டி எதுக்குக்காக யூஸ் பண்றோம்? ஸோ அத பத்தின வீடியோவா தான் இது இருக்க போகுது. ஸோ போன வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிசிசி கம்பைலர் எப்படி டவுன்லோட் பண்றது? அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஜிசிசி கம்பைலர் எப்படி டவுன்லோட் பண்றது? அப்புறம் எப்படி கம்பைல் பண்றது? ஸோ அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம போய் பாருங்க. ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிரியேட்டிவிட்டி எப்படி கிரியேட்டிவிட்டிக்கும், புரோகிராமுக்கும் என்ன சம்மந்தங்க? ஸோ மினி நெறைய பேர் தடுமாறுது புரோகிராம் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஆனா அத கிரியேட்டிவிட்டி யாருக்கும் அதிகமா இருக்கிறதில்ல. ஓரளவுக்கு சொல்லப்போனா. ஸோ அப்படி இருக்கும்போது கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொரு புரோகிராம்லயும் கிரியேட்டிவிட்டி எப்படி வரும்? ஸோ ஒவ்வொரு புரோகிராமும் எக்சர்சைஸ் பண்ண தான் ஸோ நீங்க ஒரு புரோகிராமையும் நீங்க 10 வாட்டி ஃபோன் பண்ணும்போது, அப்ப கிரியேட்டிவிட்டி வராது. ஸோ ஒரு புரோகிராம் வச்சு நீங்க 10 மாடுலேஷன் நீங்க கிரியேட் பண்ணி இது கம்பைல் பண்ணி, அது கம்பைல் பண்ணி பார்க்கும்போது தான் மோஸ்ட் ஓவர் நீங்க கிரியேட்டிவிட்டி நீங்க கெயின் பண்ண முடியும். ஸோ அது பத்தி தாங்க இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கோ இன்ஸ்டூ த வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கம்பைலரும், அப்புறம் நோட்பேட நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ மோஸ்ட் ஓவர் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் விசுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டர்போ C++ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் காம்ப்ளக்ஸா இருக்கிறதுனால இது எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு. ஸோ உங்களோட கன்வீனியன்ட்க்கு தகுந்த மாரி நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரல. சப்போஸ் இது யூஸ் பண்ணும்போது தேர்ட் பார்ட்டியோட அதிகமான மெமரி கன்சியூம் ஆகாது. அப்புறம் டேட்டா கன்சியூம் ஆகாது. ஸோ இது கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். அவ்வளோதாங்க டிஃபரன்ஸ் மேஜராவே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது, கிரியேட்டிவிட்டி எதுக்காக இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது, புரோகிராம் எப்படி கிரியேட் பண்றோம்? ஸோ லாஜிக் தெரிஞ்சுக்கணும். ஸோ கிரியேட்டிவிட்டி மூலியமா எப்படி அந்த புரோகிராம் ஆகப்பட்டது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது மாரி பிளஸ், பிளஸ் சொல்லிட்டே போகலாங்க. ஸோ நெறையவே அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படி சொல்லணும்னா, உங்களுடைய டைம் இங்க தாங்க கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். அவ்வளோதாங்க. ஸோ வாங்க போலாம் வீடியோக்குள்ள. ஸோ நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம்னு தெரிஞ்சிருக்கும். போன வாட்டி என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் சொல்லுவோம். ஸோ நோ சச் இன்புட் ஃபைல் அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம சி டைரக்டரில இருக்கு. ஸோ சி டைரக்டரில இருக்கும்போது கம்பைல் ஆகாது. ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ண ஃபைலோடைய நேம் எங்க இருக்குன்னா, எஜுகேஷன் வால்யூம்ல டில ஸோ சி புரோகிராமிங் அப்படின்ற ஒரு இதுல இருக்கு. ஸோ சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறோம். ஸோ சிஎம்டி டைப் பண்ணும்போது, நம்மளுக்கு தேவையான ஒரு சிஎம்டி போர்ட்டல் நம்மளுக்கு கிடைச்சிருது. ஸோ நம்மளுக்கு தேவையானது நோட்பேட் மட்டும் தான். ஸோ நோட்பேடும் இதுவும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ கிரியேட்டிவிட்டி இருக்கும்போது, மோஸ்ட் ஓவர் நீங்க ஒரு புரோகிராம் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமா, அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமா. ஸோ வே ஆஃப் ஆங்கிள நீங்க திங்க் பண்ணி போடும்போது, ஸோ அந்த இடத்துல தாங்க கிரியேட்டிவிட்டி கிரியேட் ஆகுது. ஸோ நான் ஒரு சிம்பிள் ஹெல்லோ வேர்ல்ட் புரோகிராம் எப்படிலாம் கிரியேட்டிவிட்டி பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அது நம்ம பார்க்கலாம். ஸோ நார்மலா எல்லாம் வேர்ல்டு தான். ஸோ ஹெல்லோ வேர்ல்டு வச்சு நம்ம எல்லா வகையான பாயிண்டர்ஸ், அரேஸ் அண்ட் ஃபங்ஷன்ஸ் ஸோ எல்லா வகையான ஆ சிக்கான அஜெண்டாவுல இருக்கிற அஜெண்டால இருக்கிற எல்லா கான்செப்டும் இந்த ஹெல்லோ வேர்ல்டு வச்சே நம்ம மேக் பண்ண முடியும். ஸோ அதுவும் ஒரு வகையான கிரியேட்டிவிட்டி தான். ஸோ ஹெல்லோ வேர்ல்டுக்கு பதிலா நம்ம நம்மளுடைய நேம் வேணும் அப்படி சொல்லும்போது, ஸோ நம்மளோட நேம் அல்லது இது மாரி கேட்டகரியான நேம் வேணும் அப்படி சொல்லும்போது, அதுலயும் ட்ரை பண்ணலாம். ஸோ இது மாரி பல ஆங்கிள்ல திங்க் பண்ணி, பல திங்கிங் பண்ணும்போது தான் அந்த கிரியேட்டிவிட்டி பொறக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க. பெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ பிராக்டிஸ் பண்றது மூலியமா லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ அதுவே உங்களுடைய ப்ரொஃபஷனலா மாத்திக்கோங்க. உங்களுடைய கேரியர் குரோத்துக்கு நெறைய சூட்டபிளா இருக்கும். ஸோ
இப்போ வந்து ஜிசிசி அப்படின்னு போட்டு, ஸோ ஜிசிசி கம்பைலர் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு தெரியாதவங்க, ஃபர்ஸ்ட்டு டுட்டோரியல் 1ல நான் வந்து ஜிசிசி கம்பைலர் வந்து எப்படி ரன் பண்றது, எந்த ஃபைல் எடுக்கிறது, ஸோ அத பத்தின ஆல் டுகெதர் டீட்டெயில்ஸ் வந்து அதில வந்து குடுத்துருக்கேன். ஸோ மறக்காம போய் பாருங்க. ஸோ அந்த வீடியோட யூடியூப் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்றோம், ஆ நோட்பேட வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ப ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்றோம்னா, சாரி ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணணும். ஸோ இதுதான் நார்மல் ப்ரோகிராம். ஸோ எல்லா பேசிக்கா இருக்கிற ஒரு நார்மல் ப்ரோகிராம்னா இதுதான்ப்பா. ஸோ C9.c அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ C.c அப்படின்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ .cன்றது மறந்துட்டீங்கன்னா, இது வந்து கம்பைல் எடுத்துக்காது. ஸோ கம்பைலருக்கு வந்து எந்த ஃபோல்டர்னே தெரியாது. அப்புறம்னா எரர் குடுக்கும். ஓகேவா? ஸோ .c அப்படின்னு குடுத்தோம்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆர் வந்து ரிட்டர்ன் ஸோ இது வந்து பண்ணியாச்சு. ஸோ எஸ். ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது, நான் ஓகே சார். எனக்கு வந்து டைரக்டரி வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? சி இருக்கா? சி வந்து எனக்கு தேவையில்ல. ஸோ சி வந்து தேவையில்ல. ஸோ இது வந்து போயிட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிக்கோ. சிஎம்டி டைப் பண்ணா, ஸோ மோஸ்ட் அவர் வி ஆர் கெட்டிங் இட் இன்சைட் ஆஃப் தட். ஸோ எஸ். ஸோ நவ் சாரி. ஸோ கண்ட்ரோலேஷன் குடுப்போம். ஸோ இந்த இடத்துக்கு வாங்க. ஸோ ஜிசிசி அப்புறம் வந்து என்ன C9 ஸோ C9.c அப்படின்னு போட்டோம்னா, ஸோ இவ்ளோ தப்பு இருக்கு. நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு ஒன் பை ஒன்னா அனலைஸ் பண்ணலாமா? வாங்க. ஸோ இந்த இடத்துல கேரக்டர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ கேரக்டர் ஸோ மிஸ்ஸிங் டெர்மினேட்டிங் கேரக்டர். ஸோ இது இதுவும் வந்து ஒரு வகையான கேரக்டர் தாங்க. ஸோ இந்த வகையான கேரக்டர வந்து நம்ம வந்து இங்க இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த இடத்துல வந்து கரெக்ட் பண்ணோம். ஸோ எரர் மிஸ்ஸிங் டெர்மினேட்டிங். ஸோ அதே மாரி வகையா தான் இருக்கு. ஸோ இது மோஸ்ட்லி வந்து இந்த எரர் வந்து போயிரும்னு நெனைக்கிறேன். ஸோ லெட் வி ட்ரை. எஸ் த அவுட்புட் வில் பி கம். ஸோ அவுட்புட் வில் பி கம் மீன்ஸ் என்ன பண்ணோம்? ஏ, அவுட். எனக்கு வந்து இந்த இடத்துலயும் தப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல தப்பு இருக்கும்போது என்ன பண்ணோம்? ஸ்லாஷ் போட்டுக்கோ. அப்புறம் வந்து இது போட்டுக்கோ. ஸோ ஏ போட்டுக்கோ. அப்புறம் வந்து அவுட். அலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சு. சப்போஸ் எனக்கு வந்து அலோ வேர்ல்டு வேணாம். ஸோ யுவர் நேம் இஸ் வாட்? வாட்டெவர். ஸோ யுவர் நேம் இஸ் பிரபா. ஸோ வாட்டெவர். இந்த பிரபான்ற இடத்துல உங்களுடைய நேம் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாரி எது மாரி போட்னாலும் ஓகே. ஸோ எல்லாமே வந்து இது குடுக்கும். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் எஸ்ன்னு குடுத்துட்டோம். சேவ் பண்ணிடுறோம். இப்போ வந்து கம்பைல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ கம்பைல் பண்ணும்போது என்ன பண்றோம்னா, ஸோ இத போட்டோம்னா, ஸோ இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கு. ஸோ இப்படி போட்டோம்னா, ஸோ யுவர் நேம் இஸ் பிரபா அப்படின்னு வந்துச்சு. ஸோ நம்மளுக்கு தேவையான அவுட்புட் வந்துருச்சுங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம இதே வந்து ஒரு இஃப் எல்ஸ்ல போட்டு பார்க்கலாம். ஸோ இஃப் எல்ஸ்ல போட்டு பார்க்கும்போது என்னன்னா, நம்மளுக்கு தேவையான ஸோ ஓகே சார். நான் வந்து பிரிண்ட் எஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ல ஆ எஃப்ன்னு போட்டு ஸோ இது மாரி போட்டோம்னா, மேஜரா வரதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ லெட் வி ட்ரை. போட்டோம்னா, ஸோ இப்போ வந்து என்ன பண்றோம்னா, இது சிஎல்எஸ்ன்னு போட்டு கிளியர் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து லெட் வி ட்ரை நவ். ஸோ இவ்வளோ எரர் இருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்கு, பிரிண்ட் எஃப்ன்னு குடுக்கணும். பிஆர்ஐஎன்டி பிரிண்ட் எஃப் மேக்ஸ் அ பாயிண்டர்ஸ் ஃப்ரம் இன்டிஜர். ஸோ டபுள் கோட்ஸ்ன்னு குடுக்கணும்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டபுள் கோட்ஸ் குடுக்கும்போது ஸோ டபுள் கோட்ஸ் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ மேக்ஸ் அ பாயிண்டர்ஸ் ஃப்ரம் இன்டிஜர் வித்தவுட் கேஸ்ட் அப்படின்னு வந்தாவே டபுள் கோட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அத வந்து அ ஒவ்வொரு எரர் வரும்போது நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணி எழுதி பாருங்க. ஸோ ஒவ்வொரு எரர் அ அ ஃபினிஷ் பண்ணும்போது ஒவ்வொரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அத வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ யுவர் நேம் இஸ் அ பிரபு அப்படின்னு குடுத்துருக்கேன். ஸோ இஃப்ல இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஸோ இட் டசன்ட் மேட்டர்.
ஓகேங்களா? ஸோ இஃப் எல்ஸ்லயும் போடலாம். சப்போஸ் எனக்கு வந்து ஆ லைக் இப்போ நான் வந்து கேரக்டர் நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கேரக்டருக்கு இது பண்ணோம் ஒரு ஸ்ட்ரிங்காக நான் வந்து எல்லா வேர்ல்டுன்றது சாரி இப்போ பிரபான்ற நேம் வந்து ஒரு அரேல ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது சாரி யுவர் நேம் இஸ் பிரபா அப்படின்ற ஒரு டெஸ்ட் வந்து நான் அரேல யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேரக்டருக்கான பிட் சைஸ் வந்து ஒன் பிட் இஸ் கால் 1 to 7. ஓகேவா? இதனுடைய ரேஞ்ச் வந்து 1 to 7. ஸோ இதை பற்றி அப்புறமா பார்க்கலாம். ஸோ ஒரு கிரியேட்டிவிட்டியை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்க. ஸோ இப்படி போட்டு லைக் உங்களுடைய நேம் வந்து PRABA. ஸோ இப்படியும் போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்படியும் போடும்போது மோஸ்ட்லி ஓவர் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அவுட்புட் வந்து கிடைச்சிரும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்? பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? அதனுடைய ஸ்பெசிஃபையர் வந்து என்னென்னு போடணும். அப்புறம் வந்து இதனுடைய ஆம்பிரசன்ட் போடணுமா? ஆம்பிரசன்ட் எனக்கு தேவையில்ல. ஆம்பிரசன்ட் போட்டா அதனுடைய அட்ரஸ். அதாவது நம்ம வீட்டுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும் இல்லையா? அதாவது நம்ம வீட்டுக்குன்னு அட்ரஸ் இருக்கும்போது PRABAA. ஸோ பிரபா அப்படின்ற ஒரு வேர்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். மெமரி லொகேஷன்ஸ்ல. ஸோ எனக்கு அது தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம என்ன இது பண்றோம்? இப்படி போடுறோம். ஸோ இது மாரி போட்டா வருமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ட்ரை தாங்க. ஸோ நம்மள வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், கண்ட்ரோல் எஸ்ன்னு குடுத்து சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ CLS அப்படின்னு குடுத்து எல்லாமே கேன்சல் பண்றோம். அடுத்தது வந்து GCC அப்படின்னு போட்டு C9.C அப்படின்னு போடுறோம். ஸோ இவ்வளோ எரர் இருக்கு. ஸோ NHல என்ன பண்ணியிருக்காங்க, வந்து அன்டிக்ளேர்டு ஸோ இது மாரிலாம் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இனிஷியலைஸ்டு வந்து கரெக்ட்டா இருக்கு. ஆனா ஃபார் லூப்பும் போட்டு ஸோ I ஈக்குவல் டூ 0, I கிரேட்டர் தென் PRABA அதாவது A, 0 அப்படின்னு வரும். RABA இது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது 1, 2, 3, 4, 5. ஸோ டோட்டலி 5 இருக்கு. ஸோ டோட்டலி 5 மீன்ஸ் 0, 1, அதாவது 5 இருக்கு அப்படின்னு போட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ லெஸ் தென் 5 அப்படின்னு வந்தாவே இது வந்து 5க்கு உள்ள தான் இருக்கும். ஓகேங்களா? அதே கிரேட்டர் தென்னா 5க்கு மேல இருக்கிறது. ஓகேவா? ஸோ அத வந்து கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கிரிமென்ட் ஆகணும். ஸோ ஒவ்வொரு ஐட்ரேஷனும் எனக்கு வந்து இன்கிரிமென்ட் ஆகும். லைக் எனக்கு வந்து 0 முடிஞ்சுச்சுன்னா அடுத்து 1, 2, 3 அது மாரி இன்கிரிமென்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கிரியேட்டிவிட்டி கிளாஸ் தான். ஸோ கிரியேட்டிவிட்டி இந்த ஒரு வேர்ட் வச்சு நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும் அத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் டீப்பா ஃபார் லூப், டூ ஒயில் லூப்லாம் எதுவும் பார்க்கல. ஸோ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னன்னா, நம்ம ஒரு ஐட்ரேஷனுக்காக இது வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ 0 நடக்கும்போது ஐட்ரேஷன் 0வா நடக்கும். ஸோ I ஈக்குவல் டூ 0 ஆயிரும். ஸோ 1, 2, 3, 4 அது மாரி போயிட்டே இருக்கும். ஸோ அப் டூ இது வந்து ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றோம்னா, இது முடிச்சாச்சு. ஸோ லெட் வி ட்ரை நவ் GCC C9.C. இவ்வளோ எரர் இருக்கு. ஓ மை காட்! மை குட்னஸ்! ஸோ இவ்வளோ எரர் இருக்கு. ஸோ நம்ம வந்து இவ்வளோ எரர வந்து எப்படி ஃபாலோ பண்றது? ஸோ வெரி சிம்பிளுங்க. ஸோ டபுள் கோட்ஸ் அப்படின்னு குடுக்கணும். ஸோ யூ மஸ்ட் ரிக்வைர் குடுத்துட்டோம். ஸோ சிங்கிள் கோட்ஸ் குடுக்கலாம், டபுள் கோட்ஸ் குடுக்கலாம். ஸோ வாட்டெவர் இது எப்படி எடுத்துக்குதோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து மாத்திக்கலாம். CLSன்னு போட்டு ஸோ நம்ம வந்து கிளியர் பண்றோம். அப்புறம் வந்து GCCC இப்படின்னு போட்டு ஸோ டபுள் கோட்ஸ வந்து இது அக்செப்ட் பண்ணிடல. ஸோ டபுள் கோட்ஸ வந்து அக்செப்ட் பண்ணாதனால சிங்கிள் கோட்ஸும் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்றோம். ஸோ ஸோ இது மாரி தாங்க ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ணும்போதும் நீங்க வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ யார்கிட்டயும் அதிகமா டிஸ்கஸ் பண்ணாதீங்க இத பத்தி. ஸோ நீங்க ஓனாவே நீங்க வந்து ஒவ்வொரு எரரும் வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ மிஸ்டேக் பண்ணா தான் விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி. ஸோ மிஸ்டேக் பண்ணாம யாராலயும் வந்து வந்துர முடியாது. ஸோ மிஸ்டேக் பண்ணுங்க. மிஸ்டேக் பண்ணிட்டதுக்கப்புறம் அத வந்து திருத்திக்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல CLSன்னு போட்டு நம்ம என்ன பண்றோம்? GCC C9. இப்ப என்ன வந்திருக்கு? I வந்து டிக்ளேர் ஆகல அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ I வந்து டிக்ளேர் ஆகணும்னா, ஐட்ரேஷனுடைய ஃபார்மேட் என்னென்ன?
5 அதாவது இன்டிஜர் தான் குடுத்துருக்கோம். ஸோ I ஈக்குவல் டூ ஸோ I இப்படின்னு குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ லெட் வி ட்ரை நவ். ஸோ எனக்கான எரர் வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அரியர் போட்டோம். எனக்கான அரே வந்து அவுட்புட் வந்து எப்படி வரும்னா, பார்க்கலாம் வாங்க. ஸோ பிரபான்னு எனக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது மாரி தாங்க உங்களுக்கு தேவைன்ற ஃபார்மேட்ல உங்களுக்கு தேவையான டூல்ஸ் யூஸ் பண்ணி, நீங்க வந்து தேவைக்கு தகுந்த மாரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க ப்ரோகிராமிங் கோடிங் அப்படின்னு சொல்ல வரேன் இது மூலியமா. ஸோ இதுவும் இதோட இந்த கிரியேட்டிவிட்டி வந்து முடியுது. ஸோ இந்த கிரியேட்டிவிட்டி மூலியமா நீங்க வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது மாரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். ஸோ அதை விட விடைபெறுவது எம்எல்பி கிரியேட்டர். பாய் பாய்.